திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் அரசு பேருந்து பணிமனையில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி. வணக்கம் பவானி. தற்போது அந்த மழை நீரை அகற்ற என்ன நடவடிக்கையானது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? திருச்செந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மழை நிலவரங்கள் என்னவாக உள்ளது? விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் மற்றும் அது சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே வடகிழக்கு பருவமழை தீவிரமா பெய்து வருது. இதனால தாழ்வான இடங்கள்ல மழைநீரானது தேங்கி இருக்குது. இந்த நிலையில திருச்செந்தூர் அரசு பேருந்து பணிமனையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. தொடர்ந்து 3 நாட்களாக இந்த தண்ணீர் அகற்றப்படாமலே இருந்து வருகிறது. இது குறித்து திருச்செந்தூர் அரசு பேருந்து பணிமனையில் உள்ள வீரபாண்டியன்பட்டினம் ஊராட்சி நிர்வாகத்திடம் நம்ம இது தொடர்பாக கேட்கும் பொழுது 50 லட்சத்திற்கும் மேலாக தொழில் பாக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. வருடத்திற்கு 7 லட்சம் ஊராட்சிக்கு தொழில் வரி செலுத்த வேண்டும். ஆனால் கடந்த 2018 முதல் 7 வருட காலமாக இந்த ஊராட்சி நிர்வாகத்திற்கு தொழில் வரி செலுத்தாதால் தான் இந்த பணிமனையில தேங்கும் தண்ணீரை பணியாளர்களை கொண்டு அப்புறப்படுத்தாமல் உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் அவர்கள் தினந்தோறும் கொட்டும் குப்பைகள் கழிவுகளை அகற்றி வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிமனையில அதிகமான தண்ணீர் தேங்கி இருக்கால அங்க திருச்செந்தூர் இருக்கக்கூடிய அந்த பேருந்துகளை நிற்க முடியாம அங்க உள்ள வைக்க முடியாத ஒரு சூழலாக நிலவி இருக்கிறது. இதனால அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் கடும் அவதி அடைஞ்சிருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பவானி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.